எங்களோடு வர வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்று என்னால் சொல்ல இயலாது. எங்கு சென்றாலும் வாழ்க. அவரை நான் மறுக்க முடியாம நான் அவர்கிட்ட தயக்கமா இருப்பேன். அதாவது வரலன்னு சொல்லாம அவரை எனக்கு மறுக்க பாத்துக்கோன்னு சொல்லுவேன். அவர் நம்பினாரா சுயரா வந்துருவேங்கிறது அவர் உறுதியா இருந்தாரு. வரல, அது ஒரு ஏமாற்றமா இருக்கு. இல்ல, ஏமாற்றம் அல்ல, ஒவ்வொருடைய நிலை அப்படி இருக்கிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுப்பதைப் போல அவரும் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுக்கிறார்கள். எங்களோடு வர வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்று என்னால் சொல்ல இயலாது. எங்கு சென்றாலும் வாழ்க. அவர் தாவேக்காவுக்கு போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட அவருடைய முடிவை சொல்லிட்டு தான் போனாரு. அவர் நான் அங்க வர வேண்டும் என்று அவருடைய விருப்பம் இருந்தது. அவர் அங்க போனதுக்கு அப்புறமும் பலமுறை என்னோட சந்திப்பாரு. நட்பா வருவோம், நட்பா பேசிட்டு இருப்போம். அப்ப அரசியல் பேசுறப்ப நான் டெல்லிக்கு போயிருந்தேன், உண்மைதான். உங்களை கேட்டாங்க முக்கியமானவங்க, ஏன் செங்கோட்டையன் அங்க போயிட்டாரு, அவரை கூப்பிடுங்க, மறுபடியும் உங்க கூட இருக்கிறவர் தானே, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, கூப்பிடுங்க, ஏன் அவசரப்பட்டு போனாரு, இல்ல நான் பேசுறேங்கன்னு சொன்னேன். அந்த தகவலை நீங்க வாங்கன்னு கூப்பிட முடியாதுல்ல அவரை. இந்த தகவலை முக்கியமான தலைவர் உங்களை கேட்டாங்க, அது சரி வராதுங்க எனக்கு அப்படின்னு சொன்னார். அவர் பேசியிருந்தோம், நான் வருவேன்னு நம்பினாரு, நான் அவரை மறுக்கல. அதான் அதனால சொல்றேன், சூழ்நிலை எல்லாம் ஒண்ணும் இல்லை.